எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி எருக்குழி உங்களோட தென்னந்தோப்புக்கு நடுவில் நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வருங்க. தென்னை காண்டாமிருகம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நீங்களே ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இங்கே பாருங்க, பச்சை சாணி இருக்குது. காண்டாமிருகவனோட புழுப்பருவம் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ புழுப்பருவத்திலிருந்து கூண்டு புழுவா மாறு, கூண்டு புழுவிலிருந்து அடல்ட் வந்து உங்களுடைய மரத்தை முழுவதுமே சேதப்படுத்தும். அங்கே பாருங்க, ஒரு மரம் வந்து கிரவுண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு சேதாரம் அடைஞ்சிருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு ஸோ இந்த பிரச்சனை தான். இவங்க வந்துட்டு தோப்பு முழுவதுமே வந்துட்டு மாடு எங்கெங்க கட்டுறாங்களோ அங்கிருந்து அப்படியே குட்டு குட்டா சாணியிலே அப்படியே போட்டுடுறாங்க. இதுல இருந்து காண்டாமிருகம் வந்து உற்பத்தி ஆகுது. உங்களுக்கு மரம் முழுவதுமே போயிருக்கு, தெரியுதுங்களா? அதனால என்னைக்குமே வந்துட்டு நீங்க மாடு கட்டினீங்கன்னா எருக்குழி வந்துட்டு தென்னை மரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போட்டுறதுக்கு அந்த புழு பருவத்தை லார்வல் ஸ்டேஜை வந்து கட்டுப்படுத்த மெட்டாரைசியம் சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சான கொல்லி உள்ள வந்துட்டு முழுவதுமே நீங்க ஊத்தி விடணும். கடப்பாறையில வந்து குப்பைக்குழி ஒரு குத்தி அதுக்குள்ள வந்துட்டு மெட்டாரைசியத்தை நீங்கள் ஊற்றி விடுறப்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகுனா இமீடியட்டாக அந்த மெட்டாரைசியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தென்னை காண்டாமிருகவனுடைய புழுவில் போய் மேலே ஃபுல்லாக ஃபங்கஸ் மாதிரி படர்ந்து அந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா புழுவை சாப்பிட்டு புழுவை அழிச்சிருது. இதுதான் வந்து அதனுடைய வேலை. அதனால் எருக்குழிகள் வந்து எப்பவுமே நீங்கள் தென்னந்தோப்புக்குள்ளே வந்து தென்னை மரத்துக்கு பக்கத்தில் போடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நம்ம போட்டுக்கிறது நல்லதுங்க. நன்றி.